இப்படி உயிர் பலி ஆக்குவதற்கு எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள்னு திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ குற்றம் வந்து யார் அவைக்கா வந்து பல இடங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, மக்கள் திரள் அதிகமாக கூடும்ன்றாங்க. ஆனால் திட்டமிட்டு ஒரு முறை அஇஅதிமுகவுக்கும் அந்த இடம் அவங்க கேட்ட இடத்த ஒதுக்கப்படலை. இவங்களுக்கும் தாவைக்காத தலைவர் மேலே வந்து இவங்க அதிகமாக என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, அவர் காலதாமதமாக வந்தார், காவல்துறையெல்லாம் அவரு கீழே வர்றதுனால உள்துறை செயலாளர் சொல்லலாம். வருவாய்த்துறை செயலாளருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. அமுதா ஐஏஎஸ் வந்து இவங்க பலிகாடாவா மாற்றிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ குற்றம் வந்து யார் மீது? நடத்தினவங்க மேலையா, அனுமதிச்சவங்க மேலையா, அல்லது அனுமதிச்சு சரியான முறையில் வழி நடத்தாதவர்கள் மேலே தானே குற்றம். மக்கள் திரள் இருக்கும்போது காவல்துறை ஏன் தடியடி நடத்தியது? குழந்தைங்கள்லாம் கட்சிக்காரங்களா? ஓட்டு போடுற வயசுல இருந்தவங்களா? சிறு குழந்தைங்கள்லாம் இல்லை. அப்படி என்றால் வந்தவங்கெல்லாம் ஒரு ரசிகராக வந்திருப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் தடியடி நடத்துறதுன்றது ஏற்புடையதா இல்லை. தடியடி நடத்துற போது மட்டும்தான் ஒரு 2-3 காவல்துறை காவலர்களை பார்த்துருக்கிறேனே தவிர மற்றபடி முழுமையா பாதுகாப்புக்குன்னு நிக்கல. பாதுகாப்புக்குன்னு 500 பேர் அவங்க அந்த கணக்குல சொல்றாங்க. சும்மா இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து காவல்துறை சொல்றது தானே. இந்த ரசிகர்கள் அத்துமீறுகிறார்கள் அப்படின்னு தெரியுது இல்ல. அப்ப பாதிக்கப்பட்டுறாங்க, பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டுறான்னு நம்ம குற்றம் சொல்ற காவல்துறை ஏன் இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்றது ஒரு கேள்வி இங்க இருக்கு. செருப்பு எடுத்து வீசுறது வீடியோ தான் இருக்க, ஆவணமா இருக்க. ஆனா அதை வந்து வண்டி மேல இருந்தவங்க அதை மடக்குறாங்க. அது இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொன்ன உடனே ஏய் விஜய் அப்படின்னு குரல் கேட்குது. விஜயுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசியிருக்கு. யாராவது கவனத்தை செருப்பு எடுத்து அடிப்பாங்களா? இப்போ விசாரணை கமிஷன் போட்டு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அந்த பகுதி கூட்டங்கள் நடந்த அந்த பாதுகாப்பை அன்னைக்கு போட்டிருந்தா இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்காது இல்ல. தண்ணி பாட்டிலில் வந்து இவங்க திமுக பேர் போட்டு ஒட்டுறது, அதே மாதிரி விஜயை கைது செய் அப்படின்னு சொல்லி சுவரொட்டி ஒட்டுறது தெரியல. அவங்க ஒட்டுறவனே சொல்லிட்டாங்களா, திமுக காரங்க கூப்பிட்டு தான் ஒட்ட சொன்னாங்க. அது என்ன இது? பித்தலாட்ட அரசியல். கூட்டத்தை திசை திருப்போது தான் இந்த ஆம்புலன்ஸ் ஓடுறது. ஒருத்தருக்கு வந்து மருத்துவ சேவை யாருக்கு கால் பண்ணாங்க, யாருக்கு கால் பண்ணாங்க, யாரை கூட்டு போனாங்க, அது வெள்ளை அறிக்கா மாசு சொல்லுங்க பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பத்தி பேசணும்னு சொல்லும் போது வருது, 10 ரூபான்னு பாட்டு பாடும்போது ஆம்புலன்ஸ் வருது. அப்போ இது காத்திருந்து வந்த ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியலையா? இதெல்லாம் நாடகமா தெரியலையா? நடிப்பா தெரியலையா? அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, கரூரில் நடந்த அந்த தாவைக்கா பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசும்போது அங்கே கூட்ட நெரிசலில் இருந்தது. இந்த விவகாரத்தில் வந்து தாவைக்காவினர் திமுக அரசு மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து விஜய் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் தீய சக்தி திராவிட மாடல் அரசு தான் காரணம். ஏன்னா தாவேக்கா வந்து பல இடங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, மக்கள் திரள் அதிகமாக கூடும்ன்றாங்க. ஆனால் திட்டமிட்டு ஒரு முறை அஇஅதிமுகவுக்கும் அந்த இடம் அவங்க கேட்ட இடத்த ஒதுக்கப்படலை, இவங்களுக்கும் ஒதுக்கப்படலை. காரணம் என்னன்னா, இந்த அரசு அது பிரித்து பார்க்குற ஒரு நிலை இருக்குது. அரசியல்வாதிகள் பார்க்கலாம், முதல்வர் கூட பார்க்கலாம், ஆனால் அதிகாரிகள் பார்க்கக்கூடாது, குறிப்பாக காவல்துறை பார்க்கக்கூடாது, பேதம் பிரித்து பார்க்கக்கூடாதுன்றது தான் சரியானது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மக்கள் திரள் அதிகமாக கூடும் பொழுது காவல்துறையினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஒன்று, தாவைக்காத தலைவர் மேலே வந்து இவங்க அதிகமாக என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, அவர் காலதாமதமாக வந்தார், அதனால் மக்கள் வந்து காலையிலேருந்தே காத்துட்டு இருந்தாங்க, அதனால் இந்த சம்பவம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே தாவைக்காவுக்கு கொடுத்த நேரம்
3 to 10. அப்போ அவர் 7க்குள்ளே வந்துட்டார். அப்போ அவர் காலதாமதமாக வரல. அப்போ காலதாமதமாக வராத விஷயங்களை இந்த திமுக ஐடி விங்கு திட்டமிட்டு அவர் காலதாமதமாக வந்தார், தண்ணி இல்லை, குறிப்பிட்ட வசதிகள் தாவேக்கா செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பொய்யான செய்திகளை இவங்க அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை, திமுகவுடைய ஐடி விங் சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இப்போது ஒரு செய்தியை அரசு தரப்புலேருந்து சொல்லணும்னா ஒன்று உள்துறை செயலாளர் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. காவல்துறையெல்லாம் அவர் கீழே வர்றதுனால உள்துறை செயலாளர் சொல்லலாம். வருவாய்த்துறை செயலாளருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. அந்த வருவாய்த்துறை செயலாளர் ஒரு ஆணையம் சொல்லிட்ட பிறகு, ஒரு ஆணையம் போட்டாச்சு, அருணா ஜெகதீசன் மூலமா ஆணையம் போட்டாச்சு, விசாரணைகள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு தகவலை ஒரு அதிகாரி பேசுவது என்பது நீதிமன்ற அவமதிப்பு. இப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஆணையம் போட்டுட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஐடி விங் போட்ட காணொலிகளே கூட அதே போல காணொலிகளை இவங்க ஐஏஎஸ் அதிகாரி காட்டுறது என்பது இவங்க ஆளுங்கட்சியில் பொறுப்பாளர் போல அது மாதிரி காட்டுறது குற்றம். அது மாதிரி காட்டக்கூடாது. ஏன்னா ஆணையம் அமைச்சிட்ட பிறகு ஆணையம் சொல்கிற முடிவுக்குத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ ஆணையத்தை விசாரணை போகும்போது அந்த நீதிபதி மேலே இவங்களுக்கு மரியாதை குறைவாக இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ மரியாதை குறைவாக பண்ணாக்கா உண்மையிலேயே அந்த ஐஏஎஸ் அதிகாரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் போய் உண்மையிலே பதவி விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். ஆனால் அந்த காணொலி அத்தனையும் திமுகவினுடைய ஐடி விங் இருக்குல்ல, அவங்க போட்ட காணொலி பெரும்பாலும் அதே சாயலில் தான் இவங்க போட்டிருக்காங்க. இவங்க நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்கும் அங்கே இறந்த மக்களுக்கு சரியான நீதியை கிடைப்பதற்கும் இவங்க எதிராக இருக்கிறதா தான் நான் கருத்து. என்னதான் நடந்தது அப்படின்னு விளக்கம் அளிக்கும் வகையில் தானே பண்ணாங்க. இது எப்படி திமுகவுக்கு ஆதரவாக பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இல்லை, விளக்கம் அளிக்கிறது இல்லை. ஒரு அரசு இந்த வேலை இல்லை. அரசுக்கு, அதுவும் வருவாய்த்துறை செயலாளருக்கு இந்த வேலை இல்லை. அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது. மேன்மை மிகு அமுதா ஐஏஎஸ் இவங்க பலிகாடாவாக மாற்றிட்டாங்களோ என்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. ஆட்சி மாற்றம் வரும், அப்போ இவங்க பதவியில் இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க சிரமத்துக்குள்ளாவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அந்த கூட்ட நெரிச்சலில் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்துச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்ததை அது ஆள் இருக்குன்றது இல்லை, அது யாருக்காக அந்த நேரத்தில் போனது. ஏன்னா ஒரு இடம் ஒதுக்கியாச்சு. இடம் ஒதுக்கிட்ட பிறகு அந்த இடத்துல கூடுமான வரை எதுவுமே இடையூறு இல்லாத பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. ஆனால் காவல்துறை குறைவாக இருந்ததனுடைய விளைவு, அந்த பேரிகேட் போட்டிருப்பாங்கள்ல, தடுத்திருப்பாங்கள்ல, கூட்டம் நடக்குது, மக்கள் திரள் இருக்குது போட்டிருப்பாங்கள்ல, அதை விலக்கி ஆம்புலன்ஸுக்கு போவதற்கு வழியோட சொன்னது யார்? டேக் டைவர்ஷன் சொல்லி நிறைய மக்களை திரளாமல் இவங்க நிறைய தடுத்திருக்காங்க அந்த பகுதியில். ரெண்டாவது, அது ஆம்புலன்ஸில் வந்தவங்களுக்கு வழியோட சொல்லி திரு விஜய் அவர்கள் மேலே இருந்தே சொல்கிறார், ஒரு குழந்தைய காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிச்சி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க, இதெல்லாம் அவர் சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு, ஒரு தலைவர் இப்படி உயிர் பலி ஆக்குவதற்கு எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள்னு திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போது குற்றம் யார் மீது? நடத்தினவங்க மேலேயா, அனுமதித்தவங்க மேலேயா, அல்லது அனுமதித்து சரியான முறையில் வழி நடத்தாதவர்கள் மேலே தானே குற்றம். மெரினா கடற்கரையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, கிட்டத்தட்ட 5 பேர். ஆமாம், அதில் 5 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்வில் முதல்வரும் இருக்கார், துணை முதல்வரும் இருக்கார், அவங்க கட்சிக்காரங்களும் இருக்காங்க. யார் மீதாவது அது வழக்கு போட்டிருக்கா? அதுவும் மரணம் தான். ஒரு உயிர் போனாலும் போனது தான், 40 உயிர் போனாலும் போனது தான். உயிர் தானே. அப்போ அந்த 5 பேருக்கு பொறுப்பு ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்து மேலேயோ இல்லை முதல்வர் துணை முதல்வர் மேலேயோ ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா?
இல்லை. அப்போது திட்டமிட்டே இவர்கள் ஒரு கட்சியை வந்து முடக்குவதற்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேரிலெல்லாம் வழக்கு பதிஞ்சு, குறைபாடு காவல்துறையினுடைய குறைபாடு இல்லையா, அலட்சியம், குறைபாடுன்ற அலட்சியம், எது வேணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது, மக்கள் திரள் இருக்கும்போதே காவல்துறை ஏன் தடியடி நடத்தியது? அப்படி என்ன, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நம்மளாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், அப்போது வந்து அதை மீறும்போது தடியடி நடத்துறது காவல்துறை செய்யும். ஆனால் ஒரு ரசிகராக பார்க்க வந்த மக்களை அவங்க முழுமையாக எல்லாம் கட்சிக்காரங்கள்ல, குழந்தைங்கள்லாம் கட்சிக்காரங்களா, ஓட்டு போடுற வயசில் இருந்தவங்களா, சிறு குழந்தைங்கள்லாம் இல்லை. அப்படி என்றால் வந்தவங்கெல்லாம் ஒரு ரசிகராக வந்திருப்பாங்க, ஒரு விஜயை பார்க்கணுன்னு வந்தவங்க தான். அப்போ அந்த கூட்டத்தில் தடியடி நடத்துறதுன்றது ஏற்புடையதாக இல்லை. ஆனால் அங்கே வந்த ரசிகர்களோ இல்லை தாவேக்காவுடைய தொண்டர்களோ யாருமே காவல்துறைக்கு கட்டுப்படாமல் செயல்பட்டாங்க. கரண்ட் கம்பத்தில் ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் மேலே ஏறுறது. அப்போ காவல்துறை எப்படி தான் கட்டுப்படுத்துவாங்க? காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு, இவங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இது மாதிரியான பண்ணாலும் தப்பு. எல்லாத்தையும் குறை சொன்னால் காவல்துறை என்ன பண்ணுவாங்க? காவல்துறை பார்த்து அஞ்சாத எந்த எவனும் இருக்க மாட்டான். தமிழகத்தில் ஒரு காவல்துறையை பார்த்தா, காக்கி சட்டை பார்த்தா, காவல்துறையை பார்த்தா அச்சப்படாத யாரும் இருக்காங்களா? ஆனால் யாருமே காவல்துறை அதிகாரி சொல்கிறதே அங்கே கேட்கல யாருமே. அது எப்படி கேட்காது போவாங்க? இல்லை, ஒரு கூட்டம் நீங்கள் வீடியோ பார்த்து அப்புறம் எப்படி தடியடி நடத்துது? இல்லை, வீடியோ போகும், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, மடக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. விஜய் வராருன்னு தெரிஞ்சவொன்னே அந்த கூட்டம் அப்படியே காவல்துறையை தாண்டி ஓடும். அப்போ அளவு நீங்கள் வந்து அதை கட்டுப்படுத்துகிற திறன் இல்லை இந்த அரசுக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீங்க? முதல்ல ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்திருக்கு, விஜய் இது நடந்திருக்கு, மக்கள் கூட்டம் திரண்டிருக்கு. அப்போ அங்கே அந்த காவல்துறை அங்கே இருந்த வேலை பார்த்தவங்கலாம் சரியாக வேலை பார்த்தாங்க, இவங்க மட்டும் சரியாக வேலை பார்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அங்கே ஏன் எஸ்பி எல்லாம் இல்லை? ஒரு கூட்டம் மக்கள் திரள்னா மக்களுக்காகத்தான காவல்துறை. காவல்துறை என்பது மக்களுக்காக தான். ஏன் அந்த காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள்லாம் அங்கே இல்லாத போனாங்க? ரெண்டாவது, காவல்துறை நான் பார்த்த வரைக்கும் எந்த காணொலியிலையும் தடியடி நடத்துகிற போது மட்டும்தான் ஒரு 2-3 காவல்துறை காவலர்களை பார்த்துருக்கிறேனே தவிர மற்றபடி முழுமையாக பாதுகாப்புக்குன்னு நிற்கல. பாதுகாப்புக்குன்னு 500 பேர் அவங்க அந்த கணக்கில் சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்து காவல்துறை சொல்கிறது தானே. அப்போது அதே காவல்துறை அதிகாரி தான் எங்கெங்கே கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் இந்த இடத்துல வந்து இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ஊரில் நாகப்பட்டினத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே. அவங்க அப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது, காவல்துறைக்கு தெரியுது, உளவுத்துறைக்கு தெரியுது. அப்படியே பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள் அத்துமீறுகிறார்கள் அப்படின்னு தெரியுதில்ல. அப்போ பாதிக்கப்பட்டுறாங்க, பல இடங்களில் பாதிக்கப்பட்டுறாங்கன்னு நம்ம குற்றம் சொல்கிற காவல்துறை ஏன் இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்றது ஒரு கேள்வி இங்கே இருக்குது. பஸ்ஸில் இருந்து பேசும்போது விஜய் மீது ஒரு சிலர் வந்து செருப்பை எடுத்து வீசினாங்க, அப்புறம் வந்து கல் எடுத்து அடித்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோக்கள்லாம் வெளியாகியிருக்கு. சிலர் வந்து குற்றச்சாட்டை நேரடியாகவே வைக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அந்த மாதிரி கல்வீச்செல்லாம் நடந்துச்சு? இல்லை, இது செருப்பு எடுத்து வீசுறது வீடியோ தான் இருக்க, ஆவணமாக இருக்க. ஆனால் அதை வந்து வண்டி மேலே இருந்தவங்க அதை மடக்கிறாங்க. அது இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொன்னோடனே ஏய் விஜய் அப்படின்னு குரல் கேட்குத. அப்போது ஒரு தலைவன் ஒரு பேசுகிறாரு, உங்களுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காத போட்டோம், மக்களுக்காக தானே அரசு. நீங்கள் விஜயை விடுங்க, திரு விஜயை விட்டுருங்க, மக்களுக்காக இது. நீங்கள் மக்களை காக்கிற கடமை முதல்வருக்கு உண்டா இல்லையா? காவல்துறை முதல்வருக்குரிய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போது இதே முதல்வர் கூட்டங்களில் இதே முப்பெரும் விழா நடந்துச்சு, அதே பகுதியில் ஊரில் நடந்துச்சு முப்பெரும் விழா. அப்போது மக்களே இல்லாதவங்களுக்கு சேர் போட்டு பெரிய இடம் ஒதுக்குனீங்க, பலத்த பாதுகாப்பு போட்டீங்க. ஏன் போட்டீங்க? எல்லாம் மக்கள் தானே. அப்போ உங்களுக்கு கூட்டம் வராத இடங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு போடுவீங்க. இப்போ பாருங்கள், இப்போ விசாரணை கமிஷன் போட்டு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க அந்த பகுதி கூட்டங்கள் நடந்த. அந்த பாதுகாப்பை அன்னைக்கு போட்டிருந்தா இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்காதுல்ல. அப்போ முன்னெச்சரிக்கையாக இந்த காவல்துறை சிந்திக்கலை, சரியான உத்தரவு முதல்வர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வரலன்றது தானே பொருள். அப்போ செருப்பு வீசக்கூடாது இல்லை, ஏன் வீசினாங்க? இல்லை, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, விஜயுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசியிருக்கு. யாராவது கவனத்தை செருப்பு எடுத்து அடிப்பாங்களா? அவர் கவனத்தை இருக்கிறதுக்கு செருப்பு எடுத்து அவர் அடிக்கலாமா? அவர் கூட்டத்தில் அடிக்கலாமா? கவனத்துக்கு இருக்கிறன்னு
என்ன இது இப்படியா பேசுவாங்க? யாராவது ஒரு அரசியல்வாதிய மாதிரியே பேசுறாரு. கவனத்தை இருக்கிறது செருப்பு எடுத்தாப்பா அடிப்பாங்க. ஏன் துண்டை அந்த மேலே போட்டுக்கிற துண்டெல்லாம் காட்டியிருக்காங்க, பேசியிருக்காங்க. கவனத்தை இருக்கிறதுக்கு தான் செருப்பு எடுத்து அடிக்கிறான்னு எப்படி இப்படி சொல்ல முடியுது அவருக்கு? ஒரு அரசியல் தலைவரை வந்து ஒரு மக்கள் திரளை வச்சிருக்கிறவங்க மேலே செருப்பு எடுத்து அடிச்சுட்டு அது வந்து கவனத்தை இழுக்கிறதுக்கு தான் செருப்பு எடுத்து அடித்தாங்கன்னு இவர் பார்த்தாரா? இவர் கூட இருந்தாரா? இவர்கிட்ட சொல்லிட்டாங்க வந்து செருப்பு எடுத்து வீசினாங்க. இதுனே இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இப்படி பேசக்கூடாது. ஒரு தேர்ந்து தமிழகத்தில் தமிழ் மக்கள் செத்தவங்க தமிழ் மக்கள் செத்துருக்காங்க. அது பொறுப்பு இல்லாத பேசுறது என்ன பேச்சு இது? இப்படி பேசக்கூடாது. இந்த விவகாரத்தில் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே மக்களுக்கு எல்லாத்த உதவிகளையும் செஞ்சேன், ஆனால் ஏன் மேலேயே விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தனியார் மருத்துவங்க பல இருக்கு. அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தாண்டி அரசு மருத்துவமனைக்கு தான் போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒரு உயிர் காக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தனியார் மருத்துவமனையில் இவங்கெல்லாம் பார்த்துருந்தா உண்மையிலே இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே அது இதே மருத்துவமனை கண்டித்து ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் அதே மருத்துவமனையில் சரியான கவனிப்பு இல்லை, மருத்துவர்கள் இல்லை, இப்படிப்பட்ட இது நடத்திங்கன்னு விசிக போராட்டம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் காலதாமதமாக இவங்களை எடுத்துகிட்டு போய் 8 கிலோமீட்டர் பயணித்து அவங்கள சரியான முறையில் பார்க்காதது தான் வந்தது இந்த நிகழ்வே. அது பண்ணிட்டு இருக்கும்போதே எப்படி வந்து தண்ணி பாட்டிலில் வந்து இவங்க திமுக பேர் போட்டு ஒட்டினது, அதே மாதிரி விஜயை கைது செய் அப்படின்னு சொல்லி சுவரொட்டி ஒட்டுறது தெரியல. அவனே ஒட்டுறவனே சொல்லிட்டான்ல, திமுககாரங்க கொடுத்து தான் ஒட்ட சொன்னாங்கன்னு. அது என்ன இது பித்தலாட்ட அரசியல்? நீங்கள் பண்ணுனா திமுக சொல்லு விஜயை கைது செய்யணும், திமுக பேரில் போடுறதுக்கு தில்லு இல்லையா? தில்லு இல்லை. மாணவர்கள் பேரில் எதுக்கு போடுற? போட்டி ஏன் திமுககாரங்க எதுக்கு இதுபடி ஒட்ட சொல்கிறாங்க? அது முறையா இல்லையே. அது முறையற்ற அரசியலாக தான் தெரியுது. உடனே இறந்தது 41 பேராக இருந்தாலும் அவங்க சொன்னது 39 பேருக்கு இப்போ உயிர் பலின்னு டக்குன்னு அந்த நேரத்திலேயே அதே இரவுலையே பண்ணலாமா? தப்பு இல்லையா? ரெண்டாவது காவல்துறையும் போட்டு இந்த விசாரணை கமிஷன் இருந்தாங்க. அந்த காவல்துறையில் அந்த நீதிபதியினுடைய பின்னாடி இருக்கிற காவலர் வந்து எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் தடுக்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்னா, இதுனா இவர் வந்து விஜய் பேசுனது திமுகவும் பிஜேபி தான் எனக்கு எதிரானவர்கள், எங்களுக்கு தான். உண்மையிலேயே இப்போ எழுதி வச்சிங்க, உண்மையிலேயே திமுகவுக்கு எதிரி அதிமுக கட்சி தான். ஆனால் எடப்பாடியார் தான் வந்து இதை சரியாக கையாண்டார். இந்த சம்பவத்தை முதிர்ச்சியான அரசியலில் அழகாக போய் அந்த மக்களை சந்திக்கிறதாகட்டும், என்ன குறைகள் நடந்தது, நாங்கள் வரும்போது கூட ஆம்புலன்ஸ் விடுற பழக்கம் எப்படி வந்துச்சு, அந்த நேரத்தில் தான் ஆம்புலன்ஸ் வருமா? ஏன்னா அதிமுக கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் முதல்ல அதிமுக கூட்டத்தில் தான் இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையே வந்துச்சு. ஆமாம். அப்போ ஆம்புலன்ஸ் விடுற பழக்கம் என்ன பழக்கம்? கூட்டத்தை திசை திருப்புவது தான் இந்த ஆம்புலன்ஸ் விடுறது. அவங்க பேசுகிற இவங்களை பற்றி பேசும்போது கவனக்குறைவை ஏற்படுத்தி இவங்க இந்த அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் செய்தார்கள் என்றதையும் திமுக ஆட்சியில் என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு அண்ணன் எடப்பாடியார் பேசுகிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இப்படி ஆம்புலன்ஸ் கொடுத்து குறுக்கு வழியில் அந்த கவனத்தை மக்களை திசை திருப்புற வேலையை இந்த திராவிட மாடல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு. ஆனால் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஏன் போச்சு அப்படின்னு மாசு அவர்கள் சொன்னார்ல, அங்க வந்து ஒருத்தருக்கு வந்து மருத்துவ சேவை யாருக்கு அங்க அதான் யாருக்கு கால் பண்ணாங்க, யாரை கூட்டு போனாங்க? அது வெள்ளை அறிக்கை மாசு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கூட்டத்திலையும், அதுவும் அதிமுக கூட்டத்திலையும் விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் ஆம்புலன்ஸ் விடுவீங்களா? அதிமுக கூட்டத்தில் அதிகமாக விட்டுருக்காங்க. யார் உங்களை அழைச்சாங்க? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? இப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்க? சரியாயிட்டாங்களா? ஆம்புலன்ஸ் வந்து சரியாயிட்டாங்களா? அவர் திரு விஜய் சொல்கிறாரு, ஏதோ கொடி கட்டிக்கிட்டு வருது வண்டி, ஆம்புலன்ஸ் வருது. அது 7:05 7:10 தான் அது வருது. ஏன்னா அவர் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி பேசணும்னு சொல்லும்போது வருது.
பாட்டு பாடும்போது 10 ரூபான்னு பாட்டு பாடும்போது ஆம்புலன்ஸ் வருது. அப்போ இது காத்திருந்து வந்த ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியலையா? இதெல்லாம் நாடகமா தெரியலையா? நடிப்பா தெரியலையா? தெரியுது, அப்பட்டமா தெரியுது. இந்த நடிப்பெல்லாம் 26 முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இப்படிப்பட்ட தமிழ் மக்களை இப்படிப்பட்ட கேவலமான அரசியல் செஞ்சு இன்றைக்கு உயிர் பலியாவதற்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அவர்களெல்லாம் அதிமுக ஆட்சியில் முறையா தண்டிக்கப்படுவார்கள், உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள். இப்போ வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இது பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுகவை விட விசிக அதிகப்படியான கருத்து வந்து இதில் அதிகப்படியாக சொல்கிறதா பார்க்க முடியும். திருமாவர்கள் இது வந்து விளம்பரத்துக்காக விஜய் வந்து ரசிகர்களை தூண்டிவிடும் விதமாகவும் தொண்டர்களை வந்து ஆக்ரோஷமாக மாற்றுறதுக்காகவும் பேசினார் அப்படின்னு திருமாவர்கள் விமர்சனம். தோழர் திருமாவளவன் தொடக்க பேச்சு சரியாக தான் பேசினார். முதல் கருத்து தொடக்கத்தில் சரியாக தான் பேசினார். அப்புறம் யாருக்கிட்ட வந்து அழுத்தம் வந்துச்சுன்னு தெரியல. கூவுறாரு, ஐயோ பிஜேபி வந்துச்சு, சங்கிகள் வந்துட்டாங்க, ஆர்எஸ்எஸ் வந்துச்சு, காங்கிரஸ்காரர்களே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாங்க உடனே ஒரு குழு அமைங்கன்னு. இந்த பதட்டம் அவருக்கு தேவையில்லை. இவரை போல தான் காங்கிரஸும் இருக்குது, இந்த மண்ணில் தான் இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார். அப்போ காங்கிரஸ் வரணும்னா காங்கிரஸ் தலைவர் அதை சொல்ல போகிறாரு. இவருக்கு என்ன வந்துச்சு? இவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்துட போகிறாங்க? இவருக்கு மக்கள் திறனுக்காக கொடுக்க போகிறாங்களா? இந்த பதட்டம் தோழர் திருமாவளவனுக்கு அவசியமற்றது. அவங்க உண்மையிலே அவசியமற்றது. பாஜக குழு வருதுன்னா அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் சந்திங்க. அதுக்குன்னு கூட்டணியில் இருக்கிறதுல வந்து அவர் முதல்வர் கூப்பிட போகிறாரு. முதல்வரை விட இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரா இல்லையா? முதல்வரை விட இவர் சீட்டு அதிகமாக வச்சிருக்காரா? முதல்வரை விட எம்பிகள் இவருக்கு அதிகமாக இருக்கா? திமுகவுக்கு எம்பிகள் அதிகமாக இருக்கா? திமுகவுக்கு தானே இருக்கு. அவங்க கூப்பிட போகிறாங்க. ஏன் இவருக்கு இவ்வளோ பதட்டம் வந்துச்சு? அப்போ திமுகவை முட்டு கொடுப்பதில் தோழர் திருமாவளவன் சரியா இருக்கிறார். இந்த முட்டு பட்டேல் சமுதாயத்துக்கு கொடுத்தா பரவாயில்ல. பட்டேல் சமூகம் வேங்க வயலுக்கு பண்ணாத அந்த துடிப்பு, வேங்க வயலுக்கு தூக்கம் வந்துச்சுல்ல முதல்வருக்கு, வேங்க வயல் சம்பவத்துக்கு தூக்கம் வந்துச்சுல்ல, நேரில் வரலன்னு கூட விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்டது. வேங்க வயலுக்கும் பீ தண்ணி குடிச்ச அந்த மக்களை அதுக்கு தூக்கம் வந்துச்சுல முதல்வருக்கு. கள்ளக்குறிச்சியில் இறக்கும் போது தூக்கம் வந்துச்சுல இந்த முதல்வருக்கு. இங்க மட்டும் எப்படி தூக்கம் வராத? அப்ப செத்தவங்க மெரினால செத்தவங்களுக்கும் தூக்கம் வந்துச்சு. அப்பெல்லாம் நல்லா நிம்மதியா தூங்கினார் இந்த முதல்வர். பட்டியல் சமூகம், அதுவும் கள்ளக்குறிச்சியில் பட்டியல் சமூக மக்கள் கருணாபுரத்தில் சாகும் போது இந்த முதல்வர் திட்டா பார்த்தார். ஏன்னா அங்க இறந்தவர்கள் பட்டியல் சமூக மக்கள், அதை போய் பார்க்க கூடாதுன்னு திட்டமிட்டே இந்த முதல்வர் திட்டா பார்த்தார். சாதிய வன்மத்தோடு தான் அவர்களை போய் சந்திக்கல. திருமாவளவன் சொல்றாரு, விட்டு விட்டு இறந்தாங்க. மரணம் வந்து விட்டு விட்டு இப்போ இங்க மட்டும் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்களா? நேரங்கள் மாறி தானே இருக்கும். என்ன பேசுறாருன்னே தெரியல. தோழர் வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. இது அந்த பதற்றத்தில் அதனால இவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர் கூவி கூவி காங்கிரஸ் கூப்பிட்றதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அவங்க வந்தாலும் வரலனாலும் காங்கிரஸ் என்பது தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிரானவர்கள். ஆமாம், காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கையில் இருந்த தமிழர்கள் இங்கே இந்தியில் இருக்கிற தமிழக மீனவர்கள் பலமாக பாதிக்கப்பட்டாருங்க. தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்பட்டாருங்க தமிழக மீனவர்கள். ஆனால் அப்பெல்லாம் கூப்பிடாத தோழர் திருமாவளவன் ஏன் இதுக்கு மட்டும் கூப்பிடுறாரு? ஏன் இதே விசாரணை குழு கள்ளச்சாராயம் மரணத்தில் இறங்கும்போது அதே காங்கிரஸ்காரர்களை கூவி அழைக்க வேண்டியதானே? ஏன் கூவி அழைக்கல? அப்போ பட்டியல் சமூகம் உயிர் வந்து இதுக்கு சமமா அப்படி நினைக்கிறாரா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இது உண்மையிலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? கள்ளக்குறிச்சி மரணம், அவங்க குடிச்சு செத்தான். ஏன் குடிச்சு செத்தான்? யார் வித்தது இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர் மரணம் நீங்கள் இங்கே வந்து இங்கே இல்லை, தொடர்ச்சியாக மரணங்கள், குடியினால மரணங்கள் இருக்கு. நிவாரணம் கொடுத்துட்டா, பணம் கொடுத்துட்டா அந்த உயிருக்கு சமமாயிடுமா? இல்லை. அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் இல்லை. இவர் இப்போ குரல் கொடுக்குறாருல, தமிழக அரசு பட்டியல் சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பும்போது ஏன் காங்கிரஸ்லேருந்து வா, ராகுல் காந்தியே வாங்க இது மாதிரி திருப்பி பணத்தை அனுப்புறாங்க, பட்டியல் சமூக மக்களுக்காக கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்புறாங்கன்னு கேட்க முடிஞ்சுச்சு அவரால்?
அப்போ குரல் கொடுக்க முடியலையே. ஏன் அப்படின்னா அவர் போட்டி திரு விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டார். இவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல தோழர் திருமாவளவனுக்கு. ஏன் நான் முதல்வர் ஆகக்கூடாதா? அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் பிரதமராக கூட ஆகலாம். நான் அதை கேட்கணும்ல, அதுக்காக வேலை பார்க்கணும்ல. இங்கேருந்து தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும் கேரளாவிலையும் நீங்கள் அமைப்பு கட்டிட்டா நீங்கள் பிரதமர் ஆகிடுவீங்களா? ஆக முடியாதுல்ல. அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு முறையான குரல் கொடுக்கணும்ல தோழர் திருமாவளவன். ஆரம்பத்தில் விஜய் கூட கூட்டணிக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்தாரு. ஆனால் துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கணும்னு ஓப்பனாக பேச இல்லை, முதல்வர் பதவியை கூட நீங்கள் கேட்க வேண்டியதானே. கேட்கறதுல என்ன இருக்கு? ஏன் அந்த திறமை இவருக்கு இருக்குல்ல, தோழர் திருமாவளவனுக்கு இருக்குல்ல. ஆனால் இது சில்லியான அரசியல். காங்கிரஸ்காரர்களை அவங்களுக்கு இல்லாத அக்கறை முறையா மக்கள் மீது பாசமும் நம்பிக்கையும் இருந்திருந்தா காங்கிரஸ்காரங்க தானே தானா வரணும். இதெல்லாம் கூப்பிட்டா வரணும். ஏன் கூப்பிட்டா வரணும்? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 41 உயிர் போயிருக்கு. அதெல்லாம் தானால காங்கிரஸ்காரங்க வரணும். அதுக்கு எதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு? ஐயோ அவங்க குழு போட்டாங்க, அதுவும் அவங்க குழு போட்டோடனே சங்கிகள் சங் பரிவாரங்கள் என்ன பேச்சு இது? அந்த காலத்தில் திராவிடம் ஆரியம் உள்ள வந்துடும், ஆரியம் உள்ள வந்துடும்னு அன்னைக்கு பண்ணாங்க இவங்கெல்லாம். இந்த ஒரு கூட்டம் திராவிடம் பேசுற அந்த நேரத்தில் ஆரியம் உள்ள வந்துடும்னாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருமா? அப்போ கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது இந்த சங் பரிவார அமைப்புகளும் ஆர்எஸ்எஸோ கூட வரலையா? தோழர் திருமாவளவனுக்கு தெரியாதா இது? அந்த கூட்டணியில் தோழர் திருமாவளவன் இல்லையா? இருந்தார்ல. இப்போ மட்டும் என்ன வந்துச்சு? இது தப்பான பார்வை. இது அப்படி பார்க்கக்கூடாது. இந்த கரூர் சம்பவத்திலேயே 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய உடல்களை ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செஞ்சாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மாலை 6 மணிக்கு மேலே உடற்கூறு பண்ணக்கூடாது, பிரேதங்களை தொடக்கூடாது. அதுவும் 41 பிணங்களையும் பிரேதங்களையும் ஒரே இரவில் அது பண்ணது ஒரு கேள்வியை எழுப்புது, ஒரு சந்தேகத்தை எழுப்புது, மக்களுக்கு எழுப்புது. எப்படி இவ்வளோ மருத்துவர்கள் எப்படி வந்தாங்க? எப்படி உடற்கூறு ஆய்வு செஞ்சாங்க? எப்படி இரவோடு இரவை செய்ய முடியும்? சட்டத்தில் இடம் இல்லையே. அப்போ சட்டத்தை மீறி இருக்கிறாங்கல்ல இந்த மருத்துவர்கள். ஒரு காலத்தில் மருத்துவரே இல்லைன்னு விசிகா போராட்டம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். இந்த சம்பவத்துக்கு மட்டும் எப்படி அவ்வளோ அவசரமா இவ்வளோ பேர் எப்படி வந்தாங்க? எப்படி இது நடந்துச்சு? அப்போ அந்த மரணத்தில் என்ன மர்மம் இருந்துச்சுன்னு சொல்லணும்ல, வெளிப்படையாக சொல்லணும்ல. அது எப்படின்னு தெரியல. அது சட்டப்படி குற்றம், அது பண்ணக்கூடாது. இப்போ 41 பேருக்கு மேலே அப்படின்னா அந்த உடல்களில் எல்லாருமே கூட்ட நெரிசலில் இறந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்திருக்கும். ஸோ அது என்ன காரணம்னு அதில் பிரேத பரிசோதனையில் தெரிஞ்சிருக்கும். அந்த ரிப்போர்ட் எப்போ வெளியாகும்னு நினைக்கிறீங்க? அது அரசு மனசு வச்சு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்களா, அவங்ககிட்ட கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லை நீதிமன்றத்தில் தாவேக்கா கேட்டுச்சுன்னா அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விவகாரத்தில் விஜய் வெளியிடும்போது என்ன பழி வாங்கணும்னு நினச்சா நேரடியாக என்ன பழி வாங்குங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லை வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் என்ன சார்ந்தவங்களை மேலே கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி முதல்வருக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடும் விதமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 4.5 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஏன் களத்துக்கு நேரடியாக போகலை? அங்கேருந்து வந்துட்டார், அதுக்கப்புறம் மக்களை போய் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் தான் கலந்து இறந்துருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேராக போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்கள நலம் விசாரிக்கிறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் ஏன் போகாமல் இருக்காரு? அவர் தொடக்கத்திலே அங்கேயே போகிற மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் அவங்க நிர்வாகிகள்லாம் போக வேண்டாம், இப்போ அசம்பாவிதம் எதாகிடும், யார் இருக்கான் யார் இல்லைன்னு தெரியாது, முறையான பாதுகாப்பும் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவரை அங்கேருந்து திருச்சியில் இருக்கும்போதும் கேட்டிருக்காரு. நான் இப்படி போய்ட்டுருவோம், போய் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலே அது மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். அவருடைய காணொலியிலையும் அப்படி தான் இருக்குது. ஒன்று மட்டும் சரியாக புரியுது, இவர் ஆசைப்பட்டார்ல முதல்வர் வேட்பாளராக, அவர் முதல்வர் வேட்பாளராக இவரோட கூட்டணி மற்றவங்க வரணும்னு எதிர்பார்த்தார்ல, இனிமேல் அது நடக்காது. விஜயோடு யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்களா? நடக்காது. ஏன்? என்ன போக மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக?
போக மாட்டாங்கன்னா அவர் அதை இழந்துட்டார். மரணங்களுக்கு பிறகு கூட அடுத்த இதில் இருக்குல்ல அந்த வேகமும் அது சரியாக அவர் பண்ணாலும் கூட இங்கே அதிமுகவோடு அவர் கூட்டணி வந்தால் உண்மையிலே அவருக்கு எதிர்காலம் இருக்குது. இல்லைன்னா இந்த திராவிட மாடல் முடிச்சிடும். சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார். அதற்கு பிறகு தான் வந்து அவர் எதிராக பேசுறதுக்கு ஆரம்பித்தார். அதே போல் தான் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களோ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோ எல்லாருமே விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு, எல்லாரையும் வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்ற பேச ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருமே எதிராக பேச ஆரம்பித்தாங்க. இல்லை, அது அவருடைய நிலைப்பாடு. திரு சீமான் ஆதரித்ததும் சரி, எதிராக பேசுகிற நிலை வந்தாலும் கூட அரசியலில் வந்து இப்படி அவங்கவுங்க நிலையை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. இது இயற்கையானது தான். ஆனால் கூட்டணி பலத்தை நிரூபிக்கணும்னா உண்மையிலேயே வந்து இளைஞர்கள் வந்து திரு விஜய் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டே அவரை வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துடுச்சு. சரியா? ஏன்னா முறையாக இவர் மக்களை சந்திச்சிருந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து வெளிப்படையாக சொல்கிறார். அவர் கூட்டணி நானும் திமுகவும் தான் சொல்லும்போது கூட அண்ணன் எடப்பாடியார் ஒரு வருத்தமும் படலை. ஏன்னா களம் என்னன்னு தெரியும், அரசியல் என்னன்னு தெரியும் அண்ணன் எடப்பாடிக்கு. அந்த முதிர்ச்சி தெரியும். அண்ணன் எடப்பாடியார் வந்து இது அரசின் மீது குற்றம் இருக்குது, தவறு இருக்குன்னு சுட்டி காட்டின பிறகுதான் நிறைய விஷயங்கள் மாறுதலாக மாறிச்சு. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்து வைக்கிறேன்.